இந்த வீடியோ எப்படி ஆரம்பிக்கிறது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல. ஸோ என் வீடியோ பார்க்குற 1-2 பேர், மொத்தமாக பார்க்குறவங்க ஒருத்தர் 2 பேர் தான். பட் பரவாயில்ல, இருக்கட்டுமே 1-2 பேர். பட் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புலம்பல் தான். புலம்பல் அப்படின்றத விட ஸோ இன்றைக்கி ஐடியாவே வேறு. இன்றைக்கி இந்த தாய்க்கிழவி நேற்று படம் பார்த்தேன், அதோட ரிவ்யூ அதை பற்றி பேசலான் இருந்தேன். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சினா என்ன, அது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பேசுகிறதா இருந்தது. பட் என்னவோ தெரியல, காலையில் ஏஞ்சி வந்துட்டேன் ஒரு மாதிரி என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்பாகவே இருந்தது. ஒரு 3 நாளாக சரியாக தூக்கம் இல்லை. திடீர்னு நடுவில் ஒரு மணி 1:30 மணின்னு ஏஞ்சிட்டு டைம் பார்க்குறேன், மறுபடியும் படுக்கிறேன். திருப்பி இந்த மாதிரி ஒரு 3 டேஸாக ரிப்பீட்டாக நடந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துருந்தேன். ஸோ ஏதோ ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்திங்கன்னா அந்த மெய்யழகனில் ஒரு ரீல் ஏதோ எடிட் போட்டிருந்தாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது பாருங்கள். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி இந்த உங்கள் தங்கச்சிக்கு முறை செய்வார்ல, அப்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று வரும். நான் கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி என்னவோ தெரில, ஏதோ ஞாபகம் வருது, பழசு எல்லாம் ஞாபகம் வருது. ஒரு மாதிரி வெறுப்பை ஏமையே ஒரு வெறுப்பாகுது. ஒரு எப்படி சொல்கிறது, தனிமை, ஒரு சம்திங், ஒரு மாதிரி பழைய ஞாபகங்கள், ஒரு வெறுப்பு, ஏதோ ஒரு மாதிரி தேவையே இல்லை, ஏன்டா அப்படி ஒரு சம்திங் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி எனக்கே நானே ரொம்ப லோவாயிட்டேன். ஒரு கொஞ்சம் செகண்டில் கேட்டேன், ஏதோ பழைய ஞாபகங்கள், நம்ம வளர்ந்தோம், ஏன், எதுக்கு, என்ன நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா இப்போ யாராவது ஒருத்தருக்காக நம்ம ஃபேவரட் இருப்போம்ல, அப்படி கூட இல்லாத, எனக்கு புரோஜனம் இல்லாத, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு புரோஜனம் இல்லாத, எங்கள் வீட்டுக்கும் புரோஜனம் இல்லாமல் ஒரு மாதிரி சம்திங் என்னவோ யோசிச்சுட்ருக்கேன். சரி, அப்புறம் ஏதோ பிளட் கலெக்ஷன் வந்தது, போனேன். அங்கே ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு தான். கீழே போனேன். அப்பா, அம்மா, ஒரு பையன், பொண்ணு, அக்கா, தம்பி, அந்த மாதிரி ஒரு மாதிரி வீடே பார்த்தோன்னா ஒரு மாதிரி உள்ளே போன உடனே அந்த ஊதுபத்தி சம்திங் நல்லா இருந்துச்சு. வீடு பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஹோல்சமாக அழகாக ஒரு சின்ன ஃபேமிலி அழகாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அப்புறம் நானும் யோசித்தேன், என் வீட்டெலாம் இப்படி இருந்திருக்கா? எங்கள் அப்பாலாம் என்கிட்ட சிரித்து கூட பேசியிருக்க மாட்டார். ஸோ நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் தான். அப்புறம் யோசிச்சிட்ருக்கேன், பாரு எப்படிலாம் வாழ்கிறாங்க, ஏகப்பட்ட சிந்தனை. ஏன் இந்த மாதிரி எக்ஸாஸ்டாக இருக்குது. ஆனால் யார்கிட்டயாவது கொட்டணுன்னு பார்த்தா நோபடி இஸ் தேர். அப்பப்போ என் கசின் வருவான், ஏதாவது வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி ஏதோ டீ குடித்தோம் பேசணுன்னு போயிட்டு அந்த டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் மற்ற நேரங்கள்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வெறுப்பாக இல்லை. சாப்பிட போனால் நம்ம தனியாக தான் சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு வாங்கிட்டு நான் மட்டும் உட்காந்துருப்பேன் பக்கத்தில். அப்படியே இந்த கேன்டீனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் உட்காந்துருப்பேன், இங்கே 2 பேர் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, பக்கத்து குரூப்பில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க அது மாதிரி நான் மட்டும் வருவேன், சாப்பிடுவேன், போவேன். பட் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம அங்கே மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எப்படின்னா பசங்க எங்கள் மொத்த பேர் 7 பேர் தான். ஒரு 4 பேர் 3 பேர் தான் சாப்பிட போவோம். சாப்பிட போனோன்னா நான் எப்போவும் ரூம் அப்படின்றதுனால, வீடு வாடகை அப்படின்றதுனால சாப்பாடெலாம் முடிஞ்சால் செய்வோம், இல்லைனா கடை தான், மேக்ஸிமம் கடை தான். ஸோ நான் கடையில் வாங்கிட்டு வருவேன். பசங்க 2 பேர் இருப்பாங்க. டிஃபன் பாக்ஸில் இத்தினோண்டு குட்டி டிஃபன் பாக்ஸ் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த பொண்ணுங்க 2 பேர். இத்தினோண்டு டிஃபன் பாக்ஸில் ஏதாவது ஹாஸ்டலில் செஞ்சது, இல்லை ஒருத்தவங்க வீட்டிலேருந்து வராங்க அவங்க செஞ்சது கொடுப்பாங்க. நான் அப்படியே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லை இத்தினோண்டு குட்டி கப்பில் எனக்கு அந்த கை வச்சாலே பார்த்தோன்னா பாதி சாதம்லாம் கீழே தான் வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்த ஒரு எல்லாம் போச்சு. டீ குடிக்க போவோம், ஐஸ்கிரீம் சாப்பிட அப்போ ஏதோ பக்கத்தில் காசு இருந்துச்சுன்னா ஆளுக்கு 10 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ இதெல்லாம் இப்போ அந்த படித்தோம், மெடிக்கல் காலேஜ் படித்தோம் முடிஞ்சு அவங்க அப்படியே போயிட்டாங்க.
இப்போ வேலைக்கு போயிருக்கணும், வேலைக்கு போனால் அங்கே கொலீக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ டியூட்டி 8 hours முடிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த பக்கம், திருப்பி டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ வீட்டுக்கு வந்தேன்னா நான் தான். இத்தனைக்கு என் வீட்டுக்கு பூட்டு கூட கிடையாது, வெறும் தாப்பால் தான் போட்டுட்டு வருவேன். அப்படிப்பட்ட வீடு தான் என்னது. நிஜமாக பூட்டு கிடையாது, ஜஸ்ட்டு தாப்பால் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா அந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் வருவேன். நைட்டு 11 மணிக்கு கதவு திறப்பேன். அப்படியே ரூமே ஒரு மாதிரி இருக்கும், இருட்டாக இருக்கும், லைட்டை போட்டு அப்படியே படுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி ஸ்லீப்லெஸ்ஸாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த லேபில் முடிச்சுட்டு திருப்பி வரும்போது பார்த்தா ஒருத்தர் வழி கேட்டார். தம்பி இந்த மாதிரி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போகணும், எப்படி போகணுன்னு சொல்லி கேட்டார். சரி ஓகே வாங்க என் கூடன்னு பார்த்தா கையில் பார்த்தா ஒரு நாய்க்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் யாருன்னே எனக்கு தெரியாது. கேட்டுட்டு என்ன நாய்க்குட்டி உங்களுக்கு தான் நான் கேட்டேன். இல்லை தம்பி என் முதலாளி ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க, அவங்க வீட்டில் குட்டி போட்டது 3 குட்டி போட்டுச்சு, எனக்கு ஒரு குட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக புசுன்னு இருந்தது. என்ன குட்டின்னு கேட்டேன். அது பொண்ணு தான் அப்படின்னு சொன்னார். பேர் ஏதாவது சொன்னால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு சடனாக என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரில, யோசிச்சுட்டே வரேன். நம்ம லைஃப்பில் அப்படி யாரும் நமக்கு முக்கியமான பெண்கள் அப்படின்னு பார்த்தா இருக்காங்க, பட் ஆனால் தெரில. கேட்டவொடனே யோசிச்சிட்டே வந்தேன். அப்புறம் அவரே என்ன சொன்னார், இல்லை துர்கான்னு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் இன்னொரு சொல்லுங்கள். துர்கா. இந்த நாய்க்குட்டி பேர் வந்து துர்கா. ஓகே ஐயா வைங்க சாமி பேர் அப்படின்னு அவரே சொன்னார். சரி ஓகே வைங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னா மீஞ்சம்பாக்கம்ங்கிற மாதிரி சொன்னார். இங்கே சென்ட்ரல் போய் போகணும் அதனால் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது நாய்க்குட்டி. அப்புறம் கடைக்கு வந்த அப்புறம் பக்கத்தில் சரி பால் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களான்னு, இல்லை போய் தான் கொடுக்கணுன்னாரு. சரி நான் ஒரு பால் வாங்கி கொடுத்தேன், குடிக்கவே இல்லை. அது பாவம், அது இப்போ தான் பால் குடுறா பால் அச்சோ குடிக்க மாட்றான். அந்த தாயை பிரித்து கூப்பிட்டு வராங்கல்ல அந்த குட்டியை, அது என்னவோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அதே துள்ளிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி பாவம். அப்புறம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக குடிக்கவே இல்லை சுத்தமாக. அப்புறம் அவராக பிடிச்சி கொஞ்சம் கொடுத்தாரு. அப்புறம் வழி அனுப்பி விட்டு வரேன். ஸோ அது வரைக்கும் சோகமாக இருந்த ஒரு மாதிரி எக்ஸாஸ்டாக இருந்த ஆள் இந்த மாதிரி இந்த நாய்க்குட்டி, இந்த யாரோ ஒருத்தர் தெரியாத ஒரு வழி கேட்டார். அவர் பேசினார். நீங்கள் இந்த ஊரான்னு கேட்டார். இல்லை நான் வெளியூர் தான் சொன்னேன். நான் இந்த ஊர் தான், இந்த நாய்க்குட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் மட்டும் என்கிட்ட சொல்கிறாரு. இல்லை நான் கேட்டேன் நாய்க்குட்டி பார்த்துப்பீங்களா, எப்படி அதை வளர்க்கணும்? இல்லை நான் பார்த்துக்கிறேன். இல்லை இப்போ தான் அம்மா பிரித்து கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா, இல்லை நான் அம்மா மாதிரிப்பா, அது நான் அம்மாவாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி அப்போ தான் கொஞ்சம் ஏதோ இந்த மெமரி கொஞ்சம் சிரிச்சனே, நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேஞ்சஸ்னால வர ஒரு குட்டி சந்தோஷங்கள் நல்லா இருக்கு. தெரியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்கணுன்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் இருக்க காம்பவுண்டில் யாரும் வளர்க்கக்கூடாது, தூக்கம் வேறு வருது, என்னன்னே தெரியல. சரி பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன நிலமை. இன்னும் வேலைக்கு போனால் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, என்னென்ன பாலிட்டிக்ஸ் பண்ணுவானுங்கன்னு தெரில. பார்ப்போம். இது வேறு என் கொலீக்ஸ்லாம் வேறு கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க இந்த வீடியோஸ்லாம். சரி பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா அங்கே ஒரு மாதிரி இருப்பேன், இங்கே வீடியோவில் பேசுகிறது ஒரு மாதிரி பேசுவேன். ஒரு மாதிரினா கொஞ்சம் சைலண்ட்டாக ஓரளவுக்கு இருப்பேன், சட்டிலாக இருப்பேன். சைலண்ட் ஆக்கிட்டானுங்க, அது வேறு விஷயம். சரி ஓகே பாய், பார்ப்போம். நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மைண்ட் நல்லா இருந்துச்சுன்னா பேச நினச்சேன். நான் வேறு விஷயம் பேசுகிறதா இருந்தது, ஸோ அதை பேசுகிறேன். பாய்.